ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடல். இன்றைக்கி இந்த விலாகில் எனக்கே பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருந்தது. ஸோ இது எனக்கு மட்டும்தான் இப்படி தான் நடக்குதா, இல்லை எல்லாருமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த டிஷ்வாஷர் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு சீரீஸாகவே நான் மேக் பண்ணிடலாம் போல், அவ்வளோ ட்விஸ்ட் வந்து வருது. சரி, ஓகே, இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேனல் அந்த பீமை ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக மறைக்கிற மாதிரி பேனல் மாதிரி வந்து அடிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எல்லா ரூம்ஸையுமே வந்து லாக் பண்ணிவிட்டு நான் அந்த டிஷ்வாஷர் வாங்குறது அதுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்து கிளம்பணும். ஆனால் வந்து ரிட்டன் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock வந்து ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் என்னோட லாஸ்ட் அன்பாக்சிங்கில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இண்டஸ் வேலியில் நான் 24 சென்டிமீட்டருக்கு வாங்கின ஒரு கடாய் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரிபிள் லேயராக இருக்குது, டிஷ்வாஷர் சேஃபாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுமே வந்து கிடையாது. நம்ம ஜென்ரலாக நான்ஸ்டிக் வந்து எதுக்கு வாங்குவோம்னா, நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும், ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்குவோம். எல்லாருக்கும் நான்ஸ்டிக் வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. பட் நம்மளோட நீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லி வாங்குவோம். அதை நம்மளோட நீடை வந்து இந்த மாதிரி இண்டஸ் வேலியில் இருக்கிற எல்லா குக்வேர்ஸுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸ்ட் அயனில், ஷீட் அயனில், உட்டன் ஐட்டம்ஸு, காப்பர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் வந்து பாஸ்தா வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நான் வந்து சாட்டர்டே தான் வந்து போனேன். ஸோ பாஸ்தா வந்து செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பட்டர் வந்து போடலாம். பட்டர் இல்லைனாக்கா நீங்கள் கீ கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு கொஞ்சோண்டு வந்து அந்த மைதா மாவு போட்டு அது நல்லா அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி அதில் எந்த லம்ஸும் இல்லாமல் நான் வந்து நல்லா கிண்டிக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாகவே பாஸ்தா செய்கிறப்பையாக இருக்கட்டும், ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஹெவியான பாட்டமில் தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கு என்கிட்ட ஆல்ரெடியே இருக்குது. பட் நமக்கு டக்குன்னு கொஞ்சோடு கம்மி அளவில் செய்யணும் அப்படின்னாக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து தேவைப்பட்டது. அதனால நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேரை வந்து அதை செஞ்சு காமிங்க, ஏதாவது ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு அதுதான் டைம் இருந்தது. நம்ம வீடு எந்த நிலைமையில் கிடக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நான் இதை மட்டும் நான் அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நான் பச்சை மிளகாயும் அந்த கார்லிக்கும் போட்டேன்ல, அதை டாஸ் பண்ணுற டயத்தில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் டாஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமாக இருக்கட்டும், கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து இதுவும் இல்லை. ஆக்சுவலாக வீக்கெண்டில் தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த கார்லிக்கும் அந்த சில்லியும் மட்டும் போட்டு அதிலேயே வந்து பாஸ்தா ஒரு டாஸ் வந்து பண்ணிட்டு நான் பீஸா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி வந்து ஊற்றிருந்தேன். மேலேயே ஆரிகோனோ போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் ஆரிகோனோ வந்து போட்டுட்டு அதை அப்படியே வந்து நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஷோரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து உங்களுக்கு 3 வந்து காமிக்கிறேன். இந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகானது. 9500 rupees வருது. ஜஸ்ட்டு ஒரு பேச்சுலர் அப்படின்னாக்கா வச்சுக்கலாம். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். அதை விட கொஞ்சம் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்கு வாங்குறதே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி தோணுது. நான் கூட ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, டபுள் டோராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து இது ரொம்ப குட்டியாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைக்கா, என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக ஒரு 9500, ஏன் ஈவன் 8000க்கே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோரூமில், குரோமா ஷோரூமில் தான் நம்ம வந்து டிஷ்வாஷர் வாங்க போயிருந்தோம். இருக்கிற 3 ப்ராடக்ட் எல்ஜி, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு. காரணம் வந்து டிடிஎஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஜி வந்து 600 டிடிஎஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. மெயின் ட்விஸ்ட்டே இன்னமேல் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கீழெல்லாம் நல்ல ஸ்டீமர் இருந்தது, நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அதை செலக்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து டிடிஎஸை வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க டிஷ்வாஷர் அப்படின்னாலே பாஷ் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்குமே பக்கத்தில் வச்சு அதை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பாஷ் வந்து கொஞ்சம் வந்து விலை அதிகமாகவுமே வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஐஎஃபியில் வந்து உங்களுக்கு 16 பிளேஸ் வர காசு வந்து பாஷில் வந்து 14 பிளேஸ் வந்து வருது. இன்னொன்று ஐஎஃபியோட இன்னர் பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வந்து வந்தது. நான் ஸோ இதுதான் வாங்குறேன் அப்படிங்கிறது இல்லை, நான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். ஒரே காசில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ப்ராடக்ட்டு, ஆனால் இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினேங்கிறத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஒரு 47
வருது, பாஷ் வந்து 14+47 வருது அப்படின்னாக்கா ஐஎஃபியில் ஆனால் ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது, அது வந்து 51 அந்த மாதிரி வந்து வருது. 50க்கு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. எனக்கு வந்து டிடிஎஸ் செக் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 754 இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆன உடனேயே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பாஷில் வந்து பிஃபோர் சர்வீஸ்க்கு, அதாவது நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணி ஒருத்தவங்களை வர சொல்லியிருந்தோம். யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டான்னே தெரியல. அவங்க வந்து பிகினர் போல் அந்த லிக்விட், அதாவது லேபில் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணாங்க. ஃபைனலில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ஒயிட் கலராக மாறிடணுமா, ஆனால் மாறலை. அதனால் உங்கள் தண்ணியில் இது வந்து போட முடியாது, சாஃப்ட்னர் போட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதோட நின்றுடக்கூடாது. அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு எப்போதுமே அது ஒரு பழக்கம். வா நம்ம ஷோரூமுக்கே போகலாம், நம்ம எதுக்கு குழப்பிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பாஷோட ரியல் அவுட்லெட்டுக்கே வந்து போயிட்டோம். அங்கே டெஸ்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம். அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க, உங்களோட தண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். இருந்தாலுமே எனக்கு வந்து அங்கே நம்பிக்கை இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் குரோமாவில் வந்து ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைனல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குரோமாவில் போகிறப்ப தான் எனக்கு ரியலான ட்விஸ்டே வந்து காத்துட்டு இருந்தது. நம்ம வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்த தண்ணியை இவங்க கிட்ட கொடுத்தா 350 400 தான் இருக்குது டிடிஎஸ்ன்ட்டாங்க. என்னது எங்கள் தண்ணியில் டிடிஎஸ் வந்து 450 தான் இருக்கா, 950 நாங்கள் 750 நாங்கள், எப்படி மாறும்? கிளைமேட் மாறும், பட் இதில் எப்படி மாறுது? மிஷினில் பிரச்சனையா எங்கள் தண்ணியில் பிரச்சனையான்னு சொல்லிட்டு சீரியஸாக எங்களுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் இருந்தது மேடம், பார்த்தீங்கன்னா 311 அந்த மாதிரி தான் வந்து காமிக்கிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே மேடம், இல்லை உங்கள் தண்ணி நல்லா தான் இருக்குன்னாங்க. பாஷ்லேயுமே தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தீங்க, எனக்குமே இந்த தாட் உண்டு, ஒரு டபுள் டோரில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ஆகுங்கிறது தான் என்னோட தாட்டு. பட் ஒரு 55,000 இருந்தது அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரி டபுள் டோரில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பேசிக் மாடல் வந்து நான் காமிக்கிறேன். 51 ப்ளஸ் இந்த பிளாக் கலர் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 67 அந்த மாதிரி வருது. இது வந்து 4 டோரில் இருக்கிறது. இதுலேயே உங்களுக்கு வந்து 2 lakh அந்த மாதிரி ரேஞ்சஸ்லையுமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 195 அந்த மாதிரி ரேஞ்சில் வர ஃப்ரிட்ஜு. இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, எப்போதுமே நான் ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை அப்படியே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட சிஸ்டருமே அதை சொல்லுவாங்க, நம்ம வந்து வாங்கல அது செகண்டரி, எல்லா ப்ராடக்ட்டையுமே போய் பார்த்து என்ன ரேஞ்சில் இருக்குது, நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஜென்ரலான ஒரு டாக் பண்ணுறப்ப கூட அதை பற்றின நாலேஜ் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போல்லாம் நான் போனேன் அப்படின்னாக்கா ப்ராடக்ட் வாங்குறனோ இல்லையோ எனக்கு தேவையான ப்ராடக்டை ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கான பில்லிங் டைம் அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த டயத்தில் மற்ற ப்ராடக்ட் வந்து என்ன காஸ்ட் வருது அதெல்லாம் வந்து இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பேர் என்ன மாதிரி எந்த ப்ராடக்ட் வாங்க போனீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்க, எத்தனை பேர் நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பில்லிங்காக சும்மா நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா குரோமாவில் எனக்கு ரொம்ப சர்வீஸ் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கே வந்து எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா இவங்க வந்து ஒரு டிஷ்வாஷர் வாங்குறத இத்தனை தடவை டிஷ்வாஷர்னு சொல்லி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா அதுக்காக போய் அலைஞ்சி தேவையில்லாமல் இதெல்லாம் நம்ம சில ப்ரிப்பரேஷன் ஒர்க், ஏன்னா நம்ம வந்து புதுசாக ஒன்று வாங்குறப்ப அதை பற்றின எந்த நாலேஜுமே நமக்கு இருக்காது. பட் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராடக்ட், அது வந்து டிஷ்வாஷருங்கிறது இந்தியாவில் அவ்வளோலாம் வந்து ஒன்றும் பெருசாக ஃபேமஸ் வந்து ஆகலை லாஸ்ட் இயர் வரைக்கும். பட் ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எனக்கு வந்து பாஷ்லலாம் வந்து சொன்னது ஒரு நாளைக்கே 4-5 டிஷ்வாஷர் வந்து வித்துடுறாங்களாம். ஈவன் வந்து மந்த்துக்கு மினிமம் ஒரு 60 டிஷ்வாஷராவது வந்து நாங்கள் சேல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டில் வாங்கினது ஐஎஃபியில் 16 பிளேஸு உங்களுக்கு வந்து 55,500 அந்த மாதிரி வந்து வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரீம் வாஷ் வந்து பண்ணி கொடுக்குது. பாஷ் வந்து ஸ்ட்ரீம் வாஷ் வந்து பண்ணலை. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப நான் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து செக் பண்ணுறேன், ஐ மீன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கும் பிஃபோராகவுமே டிடிஎஸ் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னாங்க. எனக்கு இந்த டிடிஎஸ் கொடுமையே ஒரு பெரிய கொடுமையாக இருக்குது. அது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ள நம்ம பசங்க வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணி விட்டுட்டாங்க.
நம்மளோட ஹை ரூஃப் வரைக்குமே அந்த ஃபால் சீலிங்கை இழுத்து அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஹை ரூஃப் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்கணும் வீடு அப்படிங்கிறதுனால தான் பெருசாக விட்டோம். அதில் பாதியை இந்த மாதிரி கவர் பண்ணாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து வெளிச்சம் வரவே வராது. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அதை சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா ஆல்ட்ரு வந்து பண்ணோம். ஒன்று பார்க்க போனாக்கா ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து ஆகிடுது. ஸோ டிஷ்வாஷர் வாங்கின ஒரு சந்தோஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிறுபருப்பு வச்சு ஒரு ஸ்வீட், அது உக்காரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செட்டிநாடு சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. 1 கப் அளவுக்கு நான் அந்த மாதிரி பயறு போட்டு நல்லா அதை வந்து வறுத்துக்கணும், கருத்துடக்கூடாது. வறுத்ததுக்கப்புறமா 1க்கு 2 தண்ணி வச்சு 3 விசில் வந்து வச்சுக்கிறேன். வெள்ளத்தை வந்து இங்கே பாகா காய்ச்சிக்கிறேன். நெய்யை வந்து போட்டுட்டு அதில் நம்ம 1 கப்பு வந்து அந்த பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு ரவாவை சேர்த்து, ரவா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஆகட்டும். அந்த ரவா போட்ட அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேங்காயும் போடணும். என்னால் கையில் திருவ முடியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் கம்மியாக தான் வந்து போட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தண்ணி வந்து வற்றிடும் அந்த ரவாவோட சேர்றப்ப. அதை போட்டு நல்லா கிளறிட்டு மேலே 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 நெய் ஊற்றி நல்லா ஒட்ட வராத மாதிரி நம்ம வந்து கிளறிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டாக அது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாகு, அதை எடுத்து போட்டு நல்லா கிளறிட்டு ஒட்டாமல் நம்ம வந்து அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் வந்து மேலே ஊற்றிருக்கேன் பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அல்வா சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இருக்கும். மேலே சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சோண்டு நெய் போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அப்படியே அல்வா மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் ஒரு புது ப்ராடக்ட் வந்தது அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்வோம்ல, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம். பட் வீடு கிடக்கிற கடப்பில் எனக்கு இது டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் ட்ரை பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.